பழனிக்கு போயிட்டு முருகனை மட்டும் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம் அப்படின்னா இன்னைக்கு இந்த பழனி மலை அங்க இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இடும்பன். இடும்பனா அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தோ பழனி மலைக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த மலையில இவ்வளவு கம்பீரமா நிக்கிறாரு இவர் தான் இடும்பன். ஐயப்பனுக்கு எப்படி 18ஆம் படி கருப்பனோ அதே மாதிரி நம்ம பழனி முருகனுக்கு இடும்பன். இன்னைக்கு இவ்வளவு பக்தர்கள் காவடி எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு காரணமும் இவர் தான். பழனில இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த இடும்பன் மலை இருக்கு. 540 படிகள் ஏறி மேல வந்தா 13 அடி உயரத்துல காவடியை தூக்கிட்டு நிக்கிற மாதிரி பிரம்மாண்டமான இந்த இடும்பனை தரிசிக்கலாம். இவரை பத்தி ஏன்டா இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிற, நாங்க என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகனே தன்னை கும்புறதுக்கு முன்னாடி இடும்பனை ஒன்ன கும்பிட்டு தான் என் மலையே ஏறணும், இடும்பனை வணங்குறவங்களுக்கு என்ன தரிசிச்ச பலனும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதா புராணமே சொல்லுது. இப்ப புரிஞ்சிருக்கோம் என்ன தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு. சோ பழனிக்கு போறவங்க மறக்காம முதல்ல இடும்பன் மலைக்கு ஏறிட்டு அதுக்கப்புறமா போய் பழனி முருகனை பாருங்க. காலையில 9 மணிக்கு ஓபன் பண்ற இந்த கோயில் சாயந்தரம் 5:30ல இருந்து 6 மணிக்குள்ளேயே மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க மலை ஏறினீங்கன்னா இடும்பனை பார்க்க முடியாது. இவரோட வரலாறு சொல்லணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய கதை. அதை தனியா கூட வீடியோவா போடுறேன், வேணும்னா கமெண்ட்ல சொல்றேங்க.